السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த திக்ரை 131 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு திக்ர். நாம் நினைத்த காரியங்களை மிகவும் எளிதாக பூர்த்தி செய்து தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அவனுடைய உதவிகளை வழங்குவான். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். சிலர் கூறுகின்றார்கள், நான் திக்ருகளையும் துஆக்களையும் ஓதுகின்றேன், என்னுடைய துஆக்கள் கபூலாகுவதில்லை, நான் கேட்பது எனக்கு கிடைப்பதில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். நாம் தொடர்ச்சியாக துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்முடைய துஆக்கள் கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை கேட்டுவிட்டு நான் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆக்கள் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமமான யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை நாம் 131 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை, நீண்ட நாளாக தடைப்பட்ட விடயங்களை, நாம் நடக்காது என்று நினைத்த அந்த விடயங்களை அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். கையேந்தி துஆ கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த திக்ருகளின் மூலமாக நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.